ராஜ்மோகன் எங்க தலைவர். வணக்கங்க. தலைவர் இல்லங்க, உங்களுக்கெல்லாம் நான் தொண்டை. கட்சிக்காக உங்க மகன் ரொம்ப ரத்தம் சிந்திருக்காரு. வீட்டுக்காகவும் கொஞ்சம் வேர்வையை சிந்திரானா இந்த வயசான காலத்துல நாங்க எவ்வளவோ நிம்மதியா இருப்போம். நீங்க சொல்றது நியாயம்தான். இப்ப எப்படிங்க இருக்கு உடம்பு? இன்னும் 4 நாள்ல கையில பிரிச்சிடலான்னு டாக்டர் சொன்னாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆஸ்பத்திரி செலவெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். உங்க ஆசீர்வாதத்துல நான் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதும் என்னுடைய முதல் வேலை உங்க பையனுக்கு வேலை போட்டு என்னைய அது ஆஸ்பத்திரியில எல்லாம் தெரியாதனமா கூட்டிட்டு வந்துட்டோம். என்ன பண்றது? அரவிந்த், கவலைப்படாத. எப்பவுமே நாம அராஜகத்தால எதுக்க நினைக்க கூடாது. அமைதியா அஹிம்சா வழியில. நம்ம நிதி நிலைமை ரொம்ப நெருக்கடிக்கு வந்தாச்சு மோகன். தேர்தல் வர்றதுக்குள்ள 4-5 லட்சம் ரூபாய் தேவைப்படும். 4-5 லட்சம்? பின்ன உப்பு புளி விலை ஏறின மாதிரி ஓட்டு விலையும் ஏறி போச்சுப்பா. தலைக்கு 50 ரூபாய் வேணும்னு கண்டிஷனா கேக்குறாங்க. என்னப்பா அது அநியாயமா இருக்கு? அநியாயம்னா ஏயா, நாளைக்கு நீ எம்எல்ஏ வானா 50 லட்சம் ரூபாய் பணம் சம்பாதிப்பியே, அப்ப எனக்கு நான் பங்கா தர போறேன். என்னது? நான் கேட்கலப்பா, வாக்காளர்லாம் கேக்குறாங்க. புள்ளி விவரம் எல்லாம் இப்ப மக்களுக்கும் தெரியுது. கட்சி தலைவர்கிட்ட நிதி போதலேன்னு கையேந்த வேண்டியதானே. இடைத்தேர்தல் சொல்லி எவ்வளவு பணக்காரங்கள்ட்ட அவர் லட்சம் பணத்தை சுருட்டி இருப்பாரு. அதுல கொஞ்சம் பர்சன்டேஜ் கேளப்பா. பெரிய அரசியல் கட்சினாலே அலிபாபாவும் 40 திருடர்களும் தான். எல்லாருமே ஷேர் பண்ணிக்கணும்பா. கேட்கறதுல ஒண்ணும் தப்பே இல்ல. கேட்கலனாதான் அரசியலுக்கே லாயக்கில்லைன்னு முத்திர குத்தி விடுவானுவோ. எஸ் கம்மின்னு மாலை வணக்கம் சார். வாங்க வாங்க, உட்காருங்க. பிட்டியோட வந்திருக்காங்க. துட்டு எக்கச்சக்கமா இருக்கு சார். நாங்க சாம்ராஜ்யன் கம்பெனில இருந்து வரோம். என் பேர் ரமேஷ், ஜெனரல் மேனேஜர். ஐ ஆம் பிசினஸ் மேனேஜர். என் பேர் மைக்கேல். எல்லாரும் சுருக்கமா மைக்கேல் டிசவுசான்னு கூப்பிடுவாங்க. எங்க பாஸ் மிஸ்டர் சாம்ராஜ் நீங்க ஜெயிக்கணுங்கிற வாழ்த்தோட இந்த 5 லட்சம் ரூபாயை உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னார். எஸ். நான் ஜெயிப்பேன்னு தெரிஞ்சு அனுப்பிச்சிருக்கானா? ஆளுங்கட்சிக்கு எனக்கு சிநேகம் இருக்குன்னு தெரிஞ்சு நான் எம்எல்ஏ ஆனா என்ன வச்சு எவ்வளவு சுருட்டலாம்னு கணக்கு போட்டு உங்க பாஸ் எனக்கு லஞ்சம் அனுப்பியிருக்கானா? சாருக்கு வாய கழுவ வெந்நீர் கொடுங்க. ஷட் அப். கள்ளச்சாராயம், கடத்தல் வியாபாரம் எல்லாம் பண்ற சமூக துரோகிங்க நிதி கொடுத்து நான் எம்எல்ஏவாக வேண்டிய தேவையில்லை. சாக்கடை சாம்ராஜ். வெயிட் மிஸ்டர் ராஜ்மோகன், எல்லாரும் சாக்கடையில இருந்து தான் வந்திருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. டீசெண்டா பேசுங்க, அனாவசியமா சீப் ஆயிடாது. ஷட் அப். கெட் அவுட். ரொம்ப கத்தாதீங்க. வெளிய நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போடுங்க. வர இன்னைக்கு அரசியல்வாதிங்க துண்டு போடுறதுக்கு காரணமே கௌரவத்துக்காக இல்ல, குடுக்கற நிதியை வாங்கறதுக்காக. ஆமா, வட்டம்னா சின்ன துண்டு, மாவட்டம்னா பெரிய துண்டு, எம்எல்ஏனா சால்வை, மந்திரினா போர்வை. இன்னைக்கு ஆளுங்கட்சி கஜானாவே அந்த சாம்ராஜ். அவனை போய் அலட்சியப்படுத்திட்டு ஒண்ணு. ஐயோ 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 ஐயோ. நிதி கொடுக்கறவன் யாரா இருந்தா உனக்கு என்ன? அவன் சாராயத்தை விக்கிறானா சரீரத்தை விக்கிறான், நீ ஏன் பாக்குற? குடுக்கறத வாங்கிக்க வேண்டியதானே. இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு அவன் ஆதாயம் பார்ப்பான். கள்ளச்சாராயத்தை லாரியா கடத்த ஆரம்பிப்பான். கடத்துனா கடத்திட்டு போறான், கண்டுக்காத. கள்ளச்சாராயம் காசுறதான் இன்னைய குடிசை தொழிலே. உங்களுக்கு முன்னால இருந்த தலைவர்கள்லாம் இப்படித்தான் சின்னவங்களுக்கு அறிவுரை சொன்னாங்களா? அவங்க எல்லாம் எவ்வளவு சுத்தமா வாழ்ந்தாங்க. சுத்தமா வாழ்ந்த தலைவெல்லாம் என்ன பெருசாயிட்டான்? கருப்பா சிலையாயி காக்கா குருவிக்கு கக்கூஸ் ஆயிட்டான். பெனாயில் ஊத்துறதுக்கு கூட ஆள் இல்ல. சுத்த விவரம் புரியாத ஆளா இருக்கிறிய. கட்சியினுடைய கஜானா யார் தெரியுமா? இவன மாதிரி 4 பெரிய மனுஷன் பிசினஸ் மேன் தான். அவன் கொடுக்கிற காசுலதான் காரியமே நடக்குது. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சாராயத்தை எதிர்க்கிற பேர்ல சாம்ராஜ்யம் எதிர்க்கிறேன். தலைவரே, உணர்ச்சி வசப்படாதப்பா. நீ வேணான்னு திருப்பி அனுப்பின பணத்தை சாம்ராஜ் கிட்ட நான் வாங்கிட்டேன். இப்ப அந்த பணத்துல இருந்தா உனக்கு நிதி கொடுக்க போறேன். அதை நீ வாங்கிக்குவேன்னு தெரியும். ஏன்னா நீ கை நீட்டி வாங்கலையே, நான் தானே வாங்கினேன். தலைவரே, நீ கை நீட்டி வாங்கினா உன் இமேஜ் கெட்டு போயிடும். உன் இமேஜ காப்பாத்துறதுக்காக நானும் கட்சியும் கெட்ட பேர் வாங்கலாம் இல்ல? போதும். நான் உங்ககிட்ட நிதி கேட்டு வந்தது என் முட்டாள்தனம். அந்த சாராய சாம்ராஜ்யம் எதுக்கிறதுக்கு உங்க தயவு தேவையில்லை. அட மோகன் நில்லுப்பா. தலைவரே, நான் இனிமே உங்களை இந்த ஆபீஸ்ல சந்திக்க மாட்டேன். நம்ம அடுத்த சந்திப்பு அசம்பிளில தான். ஜனங்க ரொம்ப நல்லவங்க. மேடையில ஏறி எதை எவன் சொன்னாலும் உடனே நம்பிடுவான், கைய தட்டிடுவான். அப்படித்தான் இருக்கணும். அப்பதான் நமக்கு வசதி. உள்ள வரலாமா? குட்டுமா, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் கூட என்ன பார்த்து மரியாதை எந்திரிச்சிட்டியா? ரெஸ்பெக்ட்ல எந்திரிக்கல,
காலுக்கு ரெஸ்ட் கொடுத்தது போதும்னு எந்திரிச்சேன். வெரி வெரி குட், நல்லா சமாளிக்கிறப்பா. அரசியல்வாதி இல்லையா? அப்புறம் சார், எல்லாரும் அப்படியே கொஞ்சம் காத்தாட வெளியே போயிட்டு வரீங்களா? ஒண்ணு இல்ல, பழைய ஃப்ரெண்ட்ஸ் வாடா போடான்னு பேசிக்குவோம். ஓ, ஜால்ரா போடணும் இல்ல, ஜுஞ்சக் தட்டுனா அப்புறம் வந்து தட்டுங்க. என்ன விஷயமா வந்த? ஆமா, என்னது சாராயத்தை ஒழிக்க போறோன்னு ஒரு ஸ்டண்ட்? எல்லாரையும் பிடிச்சி ஏன் மேலேயே கேஸ் போட்டு சாராயத்தை ஒழிக்கத்தான் போறேன். ஏமா, டேஸ்ட் நல்லா இல்லையா இல்ல சுதி ஏறலையா? ஷட் அப், குத்தல் பேச்சு வேண்டாம். உனக்கு குறுக்கு புத்தி வேண்டாண்டா. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா குப்பத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த பிச்சைக்கார பசங்க தானே. நீ படிச்ச கடி, நான் படிக்காத கடி. நீ அரசியல் திருட, நான் திருடன். தட் இஸ் த டிஃபரன்ஸ்மா. டேய், நிறுத்துறா வேதாந்தத்தை. கள்ளச்சாராயம் காய்ச்சி தங்கத்தை கடத்தல் பண்ணி. ஏண்டா, வெளிநாட்டுல இருந்து தங்கத்தை கடத்தினா அதெல்லாம் தப்பா? ஐயே, இந்த இவனுங்கள இல்ல, கஜினி முகமது, கோரி முகமது இல்ல, அவங்க நம்ம நாட்டு கோயிலுக்கு இருக்கிற தங்கத்தை கடத்திக்கிட்டு வெளிநாட்டுக்கு போல, கடத்திக்கிட்டு போன தங்கத்தை திரும்ப நம்ம நாட்டுக்கு கொண்டு வரண்டா. இது தேச துரோகம் இல்ல, தேச துண்டு. எப்படி பார்த்தா எலெக்ஷன் வைக்காம நம்மள மந்திரி ஆகணும். நிறுத்துறா உன் சாக்கடை வழக்கத்தை. இப்ப நீங்க வந்த காரணம், நான் உன் மேல போட்ட கேஸ வாபஸ் வாங்கணும். அதுக்கு தானே? வாபஸ் வாங்கின சொல்றதுக்காக வரலமா கண்ணு, வார்னிங் பண்றதுக்காக வந்திருக்கேன். பதவியை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் வித்த காட்டின வெட்டிடுவேன். இருக்காரு, அதாவது அரசாங்க தரப்பு வக்கீல் லாரி கேஸ விட்டு விட்டார். அப்புறம் என்னவோ லஞ்சம் கிஞ்சன்னு ஒரு புதுசா கேஸ் ஒண்ணு ஜோடிக்கிறார். ஏன் பழைய கேஸே லாரி ஏற தப்புல பாரு நசுக்கி கொடுத்து. ஏன் போலீஸ்காரா கொடுத்த ஆதாரங்கள் அத்தனையுமே பொய். பித்தலாட்டம், பிராத்தல், அவ்வளவு ஏன் பறிமுதல் செய்யப்பட்டதா சொல்றாளே லாரிகள், அதுல ஒண்ணு கூட என் கட்சிக்காரருக்கு சொந்தமானதே அல்ல. ரோட்ல ஒரு லாரி போகக்கூடாது. உடனே மிஸ்டர் சாம்ராஜ், ரொம்ப நல்லா இருக்க, பச்சை புடவை கட்டவான்லாம் என் முண்டாட்டின்னு பிபி சொன்னா வாட்டி திசி வரான. கரம் கோட்டார் அவர்களே, அந்த லாரி எல்லாம் என் கட்சிக்காரருக்கு சொந்தமில்லை. யாரோ ஒரு பெரிய முதலாளியாம், பாம்பே காராளாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் புக் எல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு அரசியல்வாதி என் கட்சிக்காரன் மேல இருக்கிற துவேஷத்தினாலையும் கோபத்தினாலையும் குரோதத்தினாலையும் போலீஸ்காரா எல்லாரையும் தன் கையில வளைச்சு போட்டு இப்படி ஒரு பொய் வழக்க தொடர்ந்திருக்கா. சம்பந்தப்பட்ட ஃபைல்கள் எல்லாத்தையும் தாங்களே அமைக்கி வச்சுண்டு சாமர்த்தியத்தை பார்த்தாலோ அதெல்லாத்தையும் எங்க கட்சிக்காரா வரைச்சு வச்ச மாதிரியும் லஞ்சம் எல்லாம் கொடுத்த மாதிரியும் அப்படி இப்படின்னு சொல்லி கயிறு விரிச்சிட்டு இருக்கா. கயிறு கயிறு கயிறு. என்னோட கட்சிக்காரர் ஒரு ஏழை பங்காளர். இவருக்கு பின்னால ஒரு பெரிய ஜனசமுத்திரமே இருக்கு. இந்த செல்வாக்க வச்சுட்டு இவர் தேர்தலில் நின்று எங்க மந்திரி ஆயிடுவாருங்கிற ஒரு பயத்துல, ஒரு பீதியில அந்த அரசியல்வாதி வேணும்னே அபாண்டமா இப்படி ஒரு பழியை இவர் மேல சுமத்தி இருக்காருன்னு ஆணித்தரமாக அடித்து 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 சொல்லுகிறேன். ராதா, சாம்ராஜ்ய தெரியுமா நோக்கு? அவர் லஞ்சம் ஏதாவது கொடுத்தாரா உனக்கு? இல்ல சார், அவர் எனக்கு தெரியாது. எந்த அரசியல்வாதி நோக்கு பணத்தை கொடுத்து இந்த சாம்ராஜ் தான் லஞ்சமா கொடுத்தாருன்னு சொல்ல சொல்லுதே, சொல்லு சொல்லு. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் யார்கிட்ட எதுவுமே வாங்கல. ப்ளீஸ், நான் சொல்றத நம்புங்க. ப்ளீஸ் சார், என்ன எதுவுமே கேட்காதீங்க. ப்ளீஸ், நான் சொல்றத நம்புங்க சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது.